இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் பற்றின புது அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் முடக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுதுங்க. இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வழக்கில் எந்த ஒரு தீர்ப்புமே வரலைங்க. ஒஃபிஷியலாக அவங்க எந்த ஒரு அறிவிப்புமே அனௌன்ஸ் பண்ணலை. பட் வரப்போகிற ஜூன் 30க்குள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் புதிய அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நிறுவனத்தோட வழக்கு முடிய போகிறதாகவும் அண்ட் இது ஒரு இறுதிக்கு வரப்போகிறதாகவும் புது புது அப்டேட்ஸ் வெளியாகுதுங்க. இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாலேயும் சரி அண்ட் எல்லா மக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் உண்மையாகவே திரும்பவும் வரப்போகுதா, உண்மையாகவே திரும்பவும் ஓப்பன் பண்ண போகிறாங்களா, இந்த ஒரு நிறுவனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் எந்த மாதிரி தீர்ப்பு வழங்க போகிறாங்க, இதுக்கான இறுதி தீர்ப்பு தான் என்ன, வரப்போகிற ஜூன் 30க்கு முன்னாடி இந்த மைவி3 ஆட்ஸில் ஏதாச்சும் ஒரு குட் அப்டேட் கொடுப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா பேருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புது அப்டேட் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா சப்போஸ் ஜூன் 30க்குள்ளாடி இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் ஓப்பன் ஆகலை அல்லது நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வேறு மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜூலை 15க்கு மேலே ஒரு குட் அப்டேட் வரப்போகிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த மைவி3 ஆட்ஸ் ஜூலை 15க்கு அப்புறம் ரீஓப்பன் பண்ணுறதாகவும் புதிய அப்டேட்ஸ் வந்திருக்கிறதா டெலிகிராம்லேயும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலைங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை நம்பி பல மக்கள் இருக்காங்க. ஸோ மக்களின் நிலைமை என்ன ஆகும் அண்ட் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் சீக்ரெட் மூவும் நடக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஒஃபிஷியலாக அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. இதற்கான முழு விளக்கம் எதுவுமே அவங்க கொடுக்கல. அண்ட் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லாதனால ஏன் இவங்க இவ்வளோ சைலண்டாக இருக்காங்க. ஸோ இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் திரும்ப வராதா, நம்ம வெயிட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமா. ஸோ இந்த மாதிரியும் ஒரு தரப்பினர் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் கம்பெனி சைலண்டாக இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒஃபிஷியலாக அப்டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஜூன் 30 அல்லது ஜூலை 15க்குள்ளாடி ஒஃபிஷியல் அப்டேட்ஸ் வரப்போகிறதாகவும் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அவங்க சைலண்டாக இருந்தாங்க, இது வரைக்கும் ஏன் அவங்க எந்த ஒரு அப்டேட்டுமே சொல்லலை அண்ட் மக்கள் போட்ட எஃபோர்ட் என்ன ஆக போகுது. ஸோ அப்படி வரக்கூடிய தகவல் மேபி நெகட்டிவாக கூட இருக்கலாம் அல்லது பாசிட்டிவாக கூட இருக்கலாம். அவங்க சொல்ல போகிற தகவல் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவங்க ஏன் இவ்வளோ நாளும் அமைதியாக இருந்தாங்க, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை பற்றின தகவலும் சொல்கிறதா சோஷியல் மீடியாவில் பல பேரும் சொல்கிறாங்க. அண்ட் என்னதான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இதை பற்றி பேசினாலுமே மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் இருந்து ஒஃபிஷியலாக அவங்க எந்த ஒரு தகவலுமே இது வரைக்கும் சொல்லலை. ஸோ நம்ம இதை நம்ப முடியாதுங்க. ஸோ அவங்களா ஒஃபிஷியலாக ஏதாச்சும் அப்டேட் சொன்னால் மட்டும்தான் நம்ம இதை நம்ப முடியும். இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி திரும்பவும் ஓப்பன் ஆகுமா, ஓப்பன் ஆகாதா, இது ஒஃபிஷியலாக சொன்னால் மட்டும்தான் இதற்கான சரியான பதில் நமக்கு தெரிய வரும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும், நல்லவங்களோட லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்கிறது, இதுக்கு ஒரு எண்ட் இல்லையா. ஸோ இதை பற்றி தாங்க நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தாங்க, என்ன அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் இருந்து ஒஃபிஷியலாக ஏதாச்சும் அப்டேட் நமக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அப்படி தெரியப்படுத்தினா மட்டும்தான் இதுக்கான முடிவு நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி ஏதாச்சும் ஜூன் 30 அல்லது ஜூலை 15 இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.